திமுக அதிமுக மாற்று கட்சியாக விஜயின் தாவ கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 29%, இல்லைன்னு 44%, ஓரளவு 17%, காசோ 10%. திமுக மாற்று கட்சியாக பார்க்கல, திராவிட கட்சிக்குள்ள தான் பிரிச்சுறாங்க. திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்றைக்கு புரிஞ்சுங்க. என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட வேற நகர்வு நோக்கி போறேன். அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் 13% வாக்குகள் போகிறது. திமுகவிலிருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிக ஓட்டு பாதி ஓட்டு தாவைக்கு போகுது. விஜய் கொண்டு தானா அங்க வந்துடல. சோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு ஷேரிங் ஆகுது. அதிமுக ஓட்டுகள், விசிக ஓட்டுகள். ஆனா இதுல நாம் தமிழ் ஓட்டே போல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாம் தமிழ் ஓட்டு பாருங்க கிடையாது. 2020 சட்டமன்றத்தில் திமுக அதிமுக மாற்று நோக்கத்திற்காக சீமான் கூட போட்டுப்பட்டாங்க ஒழிய விஜய் குரூப்ல இருந்து போல. ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போற கூட்டம். விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம். இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துறாது. 26 31 என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதை இன்றைக்கு இந்த நம்பி இருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த திராவிடங்களை தாண்டி தாவேக்கு ஆட்சி பிடிப்பது கடினம். அதே மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தாவே கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆம் சொல்லுங்க 29%, இல்லைன்னு 40%, ஓரளவு 17%, காசோ 10. இந்த ரெண்டு கட்சி மூணு கட்சியுமே திராவிட சித்தாந்தத்துக்குள்ள ஓட்டுகளை பிரிச்சுறாங்களே. நீட்டை ஆதரிக்கிறாங்களா? நீட்டை இவர் ஆதரிக்கிறாங்க. சோ அகேன்ஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்ல. அப்படிங்கிற போது இந்த திராவிட கட்சிக்குள்ளதான் ஓட் ஷேரிங் ஆகாத ஒழிய மற்றபடி வெளியிலிருந்து வலசாரியுடைய ஓட்டுகள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவேக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கிற போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க. அவருடைய காலகட்டங்கள் அவருடைய சூழ்நிலைகள்லாம் வேறு, இவருடைய சூழ்நிலை வேறு. எல்லா நடிகரும் கூடுகிற கூட்டமாக தான் இவர் கூடுத ஒழிய அது கொள்கை கூட்டமாகவோ கோட்பாடுக்காகவோ நாட்டின் வளர்ச்சிக்கான கூட்டமா அல்ல. இது அரசியல் புரிதல் இல்லாத, தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் திடீர்னு நீரோட இல்லாம போயிடும். மழை திடீர்னு வந்து ஆத்துல போற மாதிரி ஆத்துல போற மாதிரி இது ஒரு இந்த எலெக்ஷனுக்கான ஒரு பிம்பம் வருங்களே. லாங் டைம் பாலிடிக்ஸ் வந்து தாவேக்கா தேராத கட்சியா தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு நிகரானதாக விஜயை மக்கள் பார்க்கப்படல. எம்ஜிஆரையும் இன்றைக்கு பார்க்கிறதும் வேறு, விஜயை பார்க்கிறதும் வேறு. அப்படி பார்க்கறது ஆம் என்று சொல்லக்கூடிய 5%, அது கூட குறிப்பா அதிகமா விஜய் சார்ந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்லப்படுறாங்க ஒழிய மற்ற காமன் பீப்புள் கேட்கிற அப்படி விஜய் பெருசா தாக்கமெல்லாம் இல்லை. ஸோ அப்படி போது 15% ஆம்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லி 59%, ஓரளவு சொல்லி 17%, காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றடையுள்ளதா என்று கேட்கிற போது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க புதிய தலைமுறைகிட்ட திராவிடம் என்னன்னு தெரியல. இளைஞர்கள், பெண்கள், குறிப்பா தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மற்ற ஏனைய மாவட்டங்கள் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் இளைஞர்கள் கிட்ட அரசியல் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவா இருக்குது. திராவிட மாடலை பற்றிய விழிப்புணர்வு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் புரிதல் இருக்க ஒழிய சாமானிய மக்களுக்கும் சாமானிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு புரிதலான குறைவா இருக்கு. திராவிடம் சொல் இந்த இது புதிய தலைமுறைக்கான சொல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்ப திராவிட மாடல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று பார்க்கிற போது ஆம் 27%. திமுக கூட்டணி திமுக சார்புடன் சென்றடையதா எடுத்துக்கலாம் 27%, இல்லைன்னு சொல்லி 41%, ஓரளவுன்னு சொல்லி 23%, காசோ 9% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக அரசு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் முன்வைக்கிறாங்க. எப்பவுமே பாஜக தீண்டத்தகாத கட்சி, பாஜக தமிழக தகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மக்கள் மத்தியில் இரிட்டேட்டா ஏற்படுது. ஸோ அப்படி ஒன்றும் பெருசா வந்து இதுல ஆம் 23%, இல்லை 52%, ஓரளவு 17%, காசோ இது அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க. இவரை அவரு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் ஏ டீம் பி டீம் சொல்றோம். அதிமுகவும் திமுகவும் இரண்டு பேரும் சகசியமாக பாஜக உடன்பாடாக தான் இருக்காங்க. சாமானியனுக்கு புரிதல் இருக்கிறது. ஆகவே இன்றைய அரசியல் மக்களுக்கு அரசியலாம ஒரு மக்கள் முன்னேற்றத்துக்கான அரசியலை முன்வைத்தால் பரவாயில்ல, அரசியல் இங்க நடக்கலன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தாக திமுக அரசினுடைய 4 ஆண்டு அரசியல் செயல்பாடு பார்க்கிறப்போ திருத்தி சொல்லக்கூடிய 16%, அதிருப்தி சொல்லக்கூடிய 49%, ஓரளவு 26%, காசு 9%. அதாவது அதிமுக ஆட்சி எப்படி அதிருப்தி இருந்தாங்களோ அதே நிலைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா தேர்தல் அரசியல் இது மாறும். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். திமுகவுடைய அரசியலுடைய செயல்பாடு இப்போ மோசமாக தான் இருக்கு. அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே அதே பேட்டர்ன் தான். ஸோ போன ஆட்சியில் என்ன கலெக்ஷன் கரப்ஷன் வாங்கினாங்களோ அதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு வாங்குறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு அரசியலாளராக 25 ஆண்டுகளை இதை பார்த்துட்டு இருக்கேன்.
இவங்கள மாத்தினா அவங்க சொல்றாங்க, அவங்கள மாத்தினா சொல்றாங்க ஒழிய மாற்றமே இங்க உருவாகல. திராவிட இயக்கம் 2 திராவிடம் மாறி போயிட்டு இருக்கு. ஒரு ஆய்வாளர் உள்ளபடியே வருத்தப்படுறேன். கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி இன்றான் முதல்வர் சொன்னார் அன்னைக்கு கிருஷ்ணகிரியில. இன்னைக்கு இந்நாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். 2 பேருமே சேம் பேட்டர்ன். இது மக்களுக்கு புரிதல் இருக்கு, வியாபாரிகள் வருத்தப்படுறாங்க. 2 ஆட்சியுமே இதே பேட்டர்ன் தாங்க. தொழில் பண்ண முடியல, ரயில் எஸ்டேட் மொத்தம் முடிஞ்சு போச்சு. இந்த தொழில் சார்ந்த அத்தனை பேரும் வருத்தப்படுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வார்த்தை தமிழ் இருந்து எடுத்து அந்த வார்த்தை இந்த தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துட்டா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறேன். அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கிற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வரின் திட்டத்திற்கு வரவேற்புள்ளதா? இதை உருப்படியா பாராட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 62%, வரவேற்புன்னு சொல்லி 13%, ஓரளவு சொல்லக்கூடிய 14%, காசோ 11% போடப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று விரும்புகிறார் தமிழக மக்கள். ஆமாங்க, வெளியிலே பேசிட்டு இருக்காருங்க. இவர் போய் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாங்க, புரிய வரும். அந்த சட்டமன்ற மரபு உட்பட்டாலும் தெரிய வரும். அதனால இவர் நாட்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனுங்க, அப்பதாங்க இருக்குன்னு சொல்லி மக்கள் பரவலா சீமான் நாட்டு சட்டமன்ற போன்று விருப்பப்படுறாங்க. அப்படின்ற போது மிகவும் அவசியம் சொல்லக்கூடிய 69%, தேவலி சொல்லக்கூடிய 17%, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு, அதாவது திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பாகிறது. ஒரு கால் அவருக்கு பிறகு பார்க்கிற போது திமுக அடுத்த இடத்தை நிரப்புவதற்கு அதிக தகுதி பெற்றவராக திரு கனிமொழி அவர்கள் 49%, உதயநிதி ஸ்டாலின் 36%, சபரிசன் 13%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது எப்படி புரிந்து எடுத்துன்னா, முதல்வருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை பிடிக்க யார் வரணும் அப்படின்ற போது முதலமைச்சராகவோ இல்ல தலைவராகவோ யார் வரும்னு பார்க்கிற போது அந்த திமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரியார் சதத்தை ஒழுங்காக இன்னைக்கு வரையும் கடைபிடிக்கிற கனிமொழிகள் வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி அந்த கட்சி திமுக தொண்டர்கள் மத்தியிலே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி வரணும் விரும்புறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உதயநிதி இருக்கட்டும் தப்பு இல்லை அப்படின்றது திமுக தொண்டர் மத்தியிலே பரவலாக இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிற போது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி 4 அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும். இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு. திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது. அதிமுக மற்றும் தவேக தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும். நாத்தாக்க 4வது இடத்தை பிடிக்கும். தாவேக வலுவான கூட்டணி அமைத்தால் 2வது இடத்தை பிடிக்க அதிமுகவுடன் கடும் போட்டியாக இருக்கும். அதாவது தாவேக கடுமையான கூட்டணி அமைந்தா திமுக கூட்டணி அமைஞ்சா அதிமுக தாவேக்குள்ள போயிட்டு தான் இருக்கும் இல்லையா, திமுகவுக்கும் தாவேக போட்டியா இருக்காது. ஏன்னா இந்த 2 அதிமுக தாவேக்குள்ள போட்டியை தேர்தல் இந்த வர சட்டமன்ற தேர்தல் இருக்க முடிய ஆட்சி பிடிப்பது ஏறத்தாழ கிட்டத்தட்ட திமுக உறுதிப்படுத்த எடுத்துக்கலாம். சோ தாவேக ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு கால் அதிமுக தாவேக 2 பேரும் ஒன்று சேர்த்தா கூட திமுக தான் பிளஸ் அமையிருக்கு. ஏன்னா பாஜக குழு ஏற்றுக்கொண்டாவே அந்த ஓட்டுகள் வராது. சோ இந்த திமுக ஓட்டு இப்படி போகுது, அந்த ஓட்டுகளை திமுக ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்டுகள் மறுபடியும் போறது வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி பாஜக அண்ணாமலை தொடரலையா, தொடரலன்னா அவரு சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாமே கேள்வி குறிக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆதரவா இல்ல, அவங்க பாஜக விட்டு வெளியில் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் அண்ணாமலை ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால், இதுவரை எடுக்கல, ஒரு கால் எடுத்தால் நிச்சயமாக அந்த தாவேக போற ஓட்டு பாதிக்கப்படும். 22% ஓட்டு தாவேக வருதுன்னா இங்கிருந்து தான் கன்வே ஆகுத ஒழிய விஜய் அவர்கள் தனித்துவமான ஒரு வளர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி சொல்ல முடியாது. அது ரசிகர் கூட்டமா இருக்கு. ஈரோடு நடத்தப்பட்ட கூட்டம் கூட ஈரோடு மாவட்டத்தில் வரப்பட்ட கூட்டம் அல்ல. சேலம், திருப்பூர், எங்க டீம் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க. சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த சுத்தி இருக்கிற 4 மாவட்டத்தில் வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் ஒழிய மற்றபடி அந்த மாவட்டத்திலே வர கூட்டமா எடுத்துக்கூடாது. அந்த கூட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட கூட்டமா பார்க்க வேணாம். அப்படி இப்ப எடுத்து காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்ட அரங்கத்தினுடைய நிகழ்வு கூட பக்கத்தில் இருந்த மாவட்டம் இருக்கிற ஆட்களை வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. சோ அதுவும் செட்டப் கட்சி தான் இருக்கு. இயற்கையான்றதும் கொஞ்சம் செயற்கையா கலந்துருக்கு தான் பார்க்கலாம் தாவேக்கவை. தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் தாவேக கூட்டணி அமைந்தால் பொருந்தாத கூட்டணியாக அமைய வாய்ப்பும் குறித்து தற்போதைய அரசியல் சூழல் நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றங்களை நோக்கி பயணிப்பதால் அரசியல் கட்சிகளின் அணி மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருப்பதால் வெற்றி வாய்ப்புகளின் திசை வழிபோக்கை முழுமையாக தீர்மானிக்க இன்னும் கால அவகாசம் உள்ளது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் குறித்து எதிர்கட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகம் 236 பயணம் மேற்கொண்டிருக்காரு இல்லையா, அது குறித்து கேட்கிற போது
மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு பெற்றுள்ளதுனா 19.57% தான் செல்வாக்கு பெற்றிருக்கு. அதிமுக அவருக்கான முன்னுரிமை உறுதியாக உள்ளது. இந்த சுற்றுப்பயணம் போனதுல அதிமுக அடுத்த பொதுச்செயலாளர் அவர் தான். யாருமே தோன்றா கூட ஆனா அவர் தான் கடைசியும் பொதுச்செயலாளர்னு அதிமுக விரும்புற மாதிரி நக்கலா சொல்லலாம். அப்படி 22.5% தான் வந்து எடப்பாடிக்கு வந்து கட்சியை உறுதிப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இது ஒரு அரசியல் நாடகம் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, எதுவும் இல்லை. 29.40% சொல்லியிருக்காங்க. இந்த பயணத்தால் வாக்கு வங்கி அதிகரிக்குமா என்ற கேள்விக்கு அதிகரிக்கும் 11.5%, வாய்ப்பில்லை 17.40%. இந்த சுற்றுப்பயணத்தில் பெரிய தகவல். அதாவது போற இடத்த கட்டாயப்படுத்தி காசு கொடுத்து கூட்டு வராங்க. இயற்கையா ஒரு தலைவனுக்கு வரணும், இயற்கையா வரல. திமுக அதிமுக இயற்கையா வருது, செயற்கையா இருக்கு. சோ இப்போ திராவிட கட்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லா கட்சியும் கோர் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ சிறந்த பெரிய கூட்டணி சொல்றது இனி ஒரு காலத்துக்கு ஏத்துக்க முடியாது. ஒரு கட்சி 10 பேர் சேர்ந்தா ஒரு கூட்டணி சொல்லலாம், அவ்வளவுதான் ஒழிய எல்லா கட்சியும் ஸ்ட்ராங் வந்து பேச இழந்திருக்காங்க. சோ உட்கட்டமைப்பு எல்லாமே சரிஞ்சிருக்கு. திராவிட இயக்கத்துக்கு கோர் ஓட்டே குறைஞ்சிருக்கு. ஜெயலலிதா அம்மையார் முன்னாள் இருந்த போது 29% ஓட்டுகள் இன்னைக்கு 15% ஓட்டு வந்து எடப்பாடிக்கு. அப்படின்னா எவ்வளவு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. அப்படிங்கும்போது எப்படி அடுத்து ஆட்சி பிடிக்க முடியும்? சோ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் புரிஞ்சுக்கலாம். 15% ஓட்டு வச்சுட்டு எப்படி கவர்மெண்ட் பிடிக்க முடியும்? பாஜக இன்னைக்கு இருக்கிறது 11.27% ஓட்டு அல்ல. அண்ணாமலை முகத்திற்காக விழுந்த ஓட்டு நடந்ததில்லை. ஆனா இப்போ வந்து 3% ஓட்டு தான் இருக்கு. அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட 26% தாண்டி எடப்பாடியுடைய அணி வெற்றியே பெற முடியாது. அப்படியே முதலமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொல்றாருன்னா அவரை அரசியல் கட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தான் பாஜக கூட்டணியாக மக்கள் பார்க்கப்படுறாங்க. தமிழகத்தின் கூட்டணி ஆட்சியா 2000 சட்டமன்ற தேர்தலில் 76% வாக்கு. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 72% இப்படி தான் போலிங் ஆகும். 100% எப்பயும் போலிங் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் முன்னோருக்கான நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனத்தில் அந்த பேர் ரிஜெக்ட் பண்ண விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும். மொத்த வாக்காளர் போது 6 கோடி வாக்காளர்கள். ஆனால் வாக்களித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி வாக்களிச்சாங்க. அப்படி தான் எப்பயுமே வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண வரும். அப்படின்ற போது எஸ்ஐஆரால இது முறையாக அகற்றப்பட்டதுனால இந்த எஸ்ஐஆர் முழுக்க திமுக தான் நம்பர் 1 வேலை செஞ்ச ஒழிய மற்ற அதிமுக சரியா களத்தில் வேலை செய்யல. பாஜக ஆளே இல்லை. மற்ற காங்கிரஸ் எல்லாம் கண்ணில் கூட தெரியல. மொத்தமே இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரால பலன் அடைஞ்சது பாஜக. திமுக சொல்லலாம் வர சட்டமன்றத்தில் அது பிரதிபலிக்கும். திமுக சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது எடுத்துக்கலாம். வாய்ப்பு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி தலைமையில் ஆட்சி பொறுப்பு அமையும் என்ற பார்வையில் அதிமுக அணியை விட திமுக கூட்டணி பெரிதளவு முன்னிலை பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 30.62% வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 26.39% ஏடிஎம்கே கூட்டணி. ஏடிஎம்கே பிஜேபி பாமக அணி. அதை நம்ம எடுக்கிற போது அன்புமணி ராமதாஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து இப்படியில தான் வந்துச்சு. அப்போ எடுக்கிற போது ஒன்றா இருந்தாங்க. அதுலேருந்து இப்போ இருக்கும். அதை மொத்தமாக வைக்கிற போது அடுத்த ஆய்வு ஒரு கால் நடத்த வாய்ப்பு இல்லை. நடத்துறேன்னா அதில் தெரிய வரும். அப்படி இருக்கிற போது 26.39% அதிமுகவும், டிவிக்கு 21.7. இந்த 21.7 அண்ணாமலை அவர்கள் ஏதாவது முடிவு எடுத்தார்னா நிச்சயமா அதுல ஒரு 6-7% ஓட்டு குறையது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 6-7% ஓட்டு பாஜக அதிமுக போற ஓட்டு அல்ல. அந்த பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி. அண்ணாமலை பொறுப்பு இடத்துல அண்ணாமலை சார்ந்த ஆதரவுகள் விரைத்தில் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் சீமானுக்கும் விஜய்க்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை இவர் தடுத்தார்னா இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரும் அண்ணாமலை இருப்பான்னு பார்த்துக்கலாம். இது இப்ப புரியாது. காலம் மாறுகிற போது தை பிறக்கிற போது அதுக்கான விஷயம் நடக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கிற போது தாவேகா கூட்டணி இன்னைக்கு இருக்க சூழ்நிலை 14% கோர் ஓட்டு கன்ஃபார்ம். ஆனா தேர்தல் அரசியல் கூட்டணி கட்டமைப்பு வேட்பாளர் தேர்தல் அறிக்கை இப்படிலாம் வந்து பார்க்கிற போது தேர்தல் நடந்தால் 21.7% வாக்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்டிகே கூட்டணி 7.5% வாக்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2.8 வந்து நோட்டா அதர்ஸ் வாய்ப்பு இருக்கிறது. 10.93 நோ டிசைட். இப்ப முடிவு எதுவும் பண்ணலைங்க, வரட்டு ஆக்சுவல் பார்த்து சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்காங்க. 10.93 யாருக்கு வாக்கு? திமுக 17.7, அதிமுக 5.03, தாவேகா 14.20, நாம் தமிழர் 7.50, பாமக 4.9, காங்கிரஸ் 3.10, பாஜக 2.50, விசிக 2, சிபிஎம் சிபிஐ 1.40, தேமுதிக 1.5, சுயாட்சி 1.40, பிற கட்சிகள் 10.29, வாக்களிக்க போவதில்லை 7.17, தீர்மானிப்புகளை 10.3, நோட்டா 2.8. வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சிகள் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2020 முதல்வர் பதவி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளரிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: முதலிடத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களும், 2வது இடத்தில் விஜய் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 4வது இடத்தில் அண்ணாமலையும் கனிமொழியும் வராங்க. 5வது இடத்தில் சீமான் உதயநிதி, 6ஆம் இடத்தில் அன்புமணி ராமதாஸ், 7ஆம் இடத்துல எஸ்பி வேலுமணி, 8ஆம் இடத்தில் திருமாவளவன், 9ஆம் இடத்தில் டிடி தினகரன், 10ஆம் இடத்தில் ஓ பன்னீர்செல்வம் வருகிறாங்க.